இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் இதுதான் வந்து மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸு. இதே அளவுக்கு அப்படியே ப்ளவுஸ் ஒன்று புதுசாக கட் பண்ணி நம்மளே தைக்க போகிறோம். அது அளவு ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்க்கலாம். இதில் வந்து இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து நம்ம தனியாக எழுதி வச்சுக்க போகிறோம். தனியாக எழுதி வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸில் என்னென்ன அளவு எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். நமக்கு வந்து மொத்தமாக இப்போ ஒரு 10 அளவு மட்டும்தான் தேவை. 10 அளவுகள் என்னென்னு பார்க்கலாம். மார்பு சுற்றளவு, பின் உயரம், பின் கழுத்து, ஷோல்டர், முன் உயரம், முன் கழுத்து, ஆம்ஹோல், கை நீளம், கை சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு. இந்த 10 அளவுகள் மட்டும்தான் தேவை. இப்போ இந்த அளவுகளை அளவு ப்ளவுஸில் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கணும். வெளிப்பக்கமாக இருந்து அளவு எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கணும். வந்து ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் நல்லா பேக் சைடு திருப்பி போட்டுக்கணும். அதில் தான் சுற்றளவு எடுக்க போகிறோம். ப்ளவுஸ் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த ஆம்ஹோல் தையல் இது வந்து கை, இந்த இடத்துல இதுதான் வந்து தையல். ஃபஸ்ட்டு தையல் இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, இது தேர்டு. நம்ம இங்கே இருக்க தையலுக்கும் இங்கே அதே மாதிரி ஃபஸ்ட்டு தையல்லையும் தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இது வந்து ரெடி அளவு. தையலுக்கு நம்ம விட்டு எடுக்கல, நம்ம கட் பண்ணும் போது தான் தையலுக்கு விட்டு கட் பண்ணணும். இது நம்ம ரெடி அளவு எடுத்துக்கலாம். – 17 இன்ச் இருக்குது. மார்பு சுற்றளவு 17. இப்போ வந்து பின் உயரம், இந்த ஷோல்டருக்கும் இந்த டாட்டுக்கும் நேராக ஷோல்டர்கிட்டையும் டாட்கிட்டையும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த தையல்லேருந்து கீழே ஃபுல் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். 12 இன்ச் இருக்குது. இப்போ பின் உயரம் வந்து 12. இப்போ பின் கழுத்து, இதுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை இந்த கழுத்துக்கு நேராக எந்த அளவு இருக்கோ கரெக்டாக இப்படி நேராக வச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இது வந்து இந்த தையல்லேருந்து எடுக்கலாம். இது வந்து தையல். இந்த தையலுக்கு அப்புறம் இதிலேருந்து 5 இன்ச் இருக்குது. பின் கழுத்து வந்து 5. இப்போ வந்து ஷோல்டர் அளவு வந்து தையல்கிட்ட பிடிச்சிக்கிட்டு கரெக்டான அளவு ரெடி அளவு வந்து 2 இன்ச் இருக்குது. தையலுக்கு இப்போ எதுவுமே நம்ம வந்து தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விடலை. ரெடி அளவு வந்து 2 இன்ச்சு. ஷோல்டர் 2. அடுத்தது வந்து முன் உயரம். ஷோல்டர்கிட்ட பிடிச்சிக்கிட்டு இந்த டாட் இருக்குது பாருங்கள், அப்படி இந்த டாட் பிடிச்சிருக்கிறது இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டு இதிலேருந்து நம்ம ரெடி அளவு எடுத்துக்கலாம். – 11 இன்ச்சு. – 11 இன்ச் இருக்குது. முன் உயரம் வந்து 11. இப்போ வந்து முன் கழுத்து, இப்படி கழுத்து வந்து இந்த மாதிரி இப்படி சுருக்கம் இல்லாமல் எந்த வித சுருக்கமும் இல்லாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கணும்.
இது வந்து ரெடி அளவு எடுத்துக்கலாம். தையலுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா துணி இருக்குது, அதில் எடுக்கக்கூடாது. இந்த தையல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல டேப் வச்சு முன்கழுத்து வந்து இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக நேர் பார்த்து அளவு எடுத்துக்கோங்க. 5.5 இன்ச் இருக்குது, 5.5 இன்ச். முன்கழுத்து வந்து 5.5. அடுத்த அளவு ஆம்ஹோல். ஆம்ஹோல் அளவு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்படி கரெக்டாக அதே மாதிரி எதுவும் சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நேராக எடுத்து வச்சுட்டு வந்து ரெடி அளவு எடுத்துக்கலாம். ஸ்கேலை வச்சு பார்த்திங்கன்னா நேராக எல் ஷேப்பில் கரெக்டாக இப்படி கிராஸாக வச்சிடக்கூடாது, இப்படி கீழேயும் இப்படி கிராஸ் பண்ணிடக்கூடாது. அது வந்து ஸ்ட்ரைட்டாக தையலுக்கு நேராக இங்கேருந்து இந்த டேப் நேராக இருக்கணும். 4.5 இன்ச் இருக்குது. ஆம்ஹோல் வந்து 4.5 இன்ச் இருக்குது. ஆம்ஹோல் அளவு 4.5. அடுத்தது வந்து கை நீளம். கை நீளம் வந்து இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கே கீழே உள்ள வரைக்கும். ஷோல்டருக்கு பார்த்திங்களா, இதுக்கப்புறம் இந்த கை அளவு எங்கே முடியுதோ அதிலிருந்து தான் நம்ம கை நீளம் எடுத்துக்க போகிறோம். இந்த தையல்ல இருந்து கீழே வரைக்கும் உள்ள அளவு 7.25 இன்ச் இருக்கு. அடுத்து கை சுற்றளவு வந்து இதுதான் கை சுற்றளவு. நாலேகால். கை சுற்றளவு வந்து 4.25 இன்ச். அடுத்து இடுப்பு சுற்றளவு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீழே இடுப்பில் சுற்றளவு வந்து நம்ம இங்கேருந்து தான் எடுக்கணும். இந்த கொக்கி மாற்று இண்டு இங்கேருந்து எடுத்துடக்கூடாது, இங்கேருந்து எடுக்கக்கூடாது. இடுப்பு அளவு ப்ளவுஸில் எடுக்கும்போது இந்த கொக்கி மாற்ற இடத்துல இருந்து நம்ம அளவு எடுக்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து 27 இன்ச். இந்த அளவுகள் மட்டும், இன்னொரு 10 அளவு மட்டும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு எடுத்தால் போதும். இந்த அளவுகளை வச்சு இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.